வணக்கம். இது உங்களோட சேனல் தக்ஷினி ஈஸி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம பிரவேசிக்கல தேர்ட் பேப்பர் நிபந்த் கட்டுரை. முதல் கட்டுரை பரிஷ்ரம் கா மகத்துவ, உழைப்பின் மகத்துவம். வாங்க பார்க்கலாம். परिश्रम का अर्थ है तन मन से किसी काम को पूरा करने के लिए किया जाने वाला पूरा प्रयत्न. பரிஷ்ரம் உழைப்பு, அதோட மீனிங் உழைப்புனா என்ன அப்படின்னா, தன் மன்சே நம் உடலாலையும் மனதாலையும், கிசி காம்கோ எந்த ஒரு வேலையையும், பூரா கர்னே கேலியே கியா ஜானேவாலா முழுமையாக செய்வதற்கு செய்யக்கூடிய முழு முயற்சிக்கு பெயர்தான் உழைப்பு என்கிறோம். இஸ்கே விருத்த யோம் பைட்டா ரகனா ஆலசியகை. இதற்கு எதிர்ப்பதமாக விருத்த, இதுக்கு ஆப்போசிட்டாக பைட்டா ரகனா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துருக்கிறதுக்கு பேர் தான் என்ன? ஆலசிய, சோம்பேறி. मानव जाति की उन्नति का मुख्य कारण उसका सतत प्रयत्नशील होना है. மனித இனத்தினுடைய உன்னதிக்க முக்கிய காரண், முன்னேற்றத்திற்கான முக்கியமான காரணம், உஸ்கா அவனது, சதத் பிரயத்னஷீல் ஹோனாகை இடைவிடாத தொடர்ச்சியான முயற்சியே காரணமாகும். हरेक मानव को अपने जीवन चलाने के लिए कुछ न कुछ परिश्रम करने की आवश्यकता होती है. ஹரேக் மானோக்கோ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக குச் ந குச் பரிஷ்ரம் ஏதாவது ஒரு வேலையை கர்னேக்கி செய்ய வேண்டிய ஆவசியகதா ஹோத்திகை அவசியம் உள்ளது. பசு பக்ஷி சே லேக்கர் மானவ் தக், பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அதில் இருந்து மானவ் தக் மனிதன் வரையும், और छोटे छोटे जीव जंतु भी சின்ன சின்ன ஜீவன் ஜந்துக்கள் இன்செக்ட்ஸ் அதெல்லாமும் கூட பரிஷ்ரம் கியே பினா உழைக்காமல் அப்பனா ஆகார் நகேம் பிராப்த கர் சக்தே அதற்கான உணவு கிடைக்கப் பெறுவது கிடையாது. பரிஷ்ரம் சேகே காரிய சித்த ஹோத்தேகே உழைப்பின் மூலமாக எந்த ஒரு செயலும் சித்தி முழுமை அடைய பெறுகின்றது. ந இச்சாசே விருப்பத்தினால் கிடையாது, ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்கு உழைக்கணும். इसलिए मानव जीवन की उन्नति का मुख्य कारण परिश्रम है. அதனால் மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான முக்கியமான காரணம் உழைப்பு ஆகும். उसका जीवन परिश्रम के आधार पर ही आरंभ होता है. அவனது வாழ்க்கை உழைப்பினை அடிப்படையாக கொண்டு ஆரம்பம் ஆகின்றது. பரிஷ்ரம் கோகி சஃபல்தா கி குஞ்சி மானா ஜாத்தா ஹை. உழைப்பு அதுதான் வெற்றியினுடைய விசை, கீ அதுதான், அது வெற்றிக்கான உழைப்பு தான் வெற்றிக்கான சாவியாக அமைந்துள்ளது. ஹார்ட் ஒர்க்கை செஞ்சால் தான் முன்னேற முடியும். ஓகேவா? நிரந்தர் பரிஷ்ரம் கர்னே செய்கை மானோக்கோ சஃபல்தா மில்திகை. எப்பொழுதும் உழைப்பதன் மூலம் மனிதன் வெற்றியை அடைகின்றான். ஜோ புருஷார்த்திகை சாகசிகை ஜிஸ்மேம் தைரியகை, அதாவது புருஷார்த்திகை முயற்சிகளை உடையவன், சாகசம் நிறைந்தவன். எவன் ஒருவன் முயற்சிகளை உடையவனாக இருக்கிறானோ, சாகசம் நிறைந்தவனாக இருக்கிறானோ, அதில் தைரியம் கொண்டவனாக இருக்கிறானோ, ஜோ ஸ்வயம் கா சதுப்யோக் கர்னா ஜான்தாகை. அது மட்டும் இல்லை, அவனுக்கு சதுப்யோக் நற்குணங்கள் நல்ல ஒழுக்கங்களும் அவன்கிட்ட நிரம்பி இருக்கிறதோ, ததா ஜோ அபீஷ்ட கி பிராப்தி கே லியே நிரந்தர் மன் வச்சன் ததா கர்ம சே கட்டோர் பரிஷ்ரம் கர்த்தா ரகதாகை. அவன் சதுப்யோக நற்குணங்கள் நிரம்பியவன் இருக்கிறானோ, அவனுக்கு தான் நல்லா தெரியும் அபிஷ்ட நோக்கத்தை அடைவதற்காக நிரந்தர் எப்பொழுதும் தன்னுடைய மனதையும், தன்னுடைய வச்சன் தன்னுடைய வார்த்தைகள் மற்றும் கர்மசை தன்னுடைய செயல்களால் கட்டோர் பரிஷ்ரம் கர்த்தா ரகத்தாக எப்பொழுதும் கடினமாக உழைத்து கொண்டே இருக்கிறான். அவன்கிட்ட தான் சஃபல்தா கேவல் உஸ்கி தாசி ஹோத்திகை. அவன்கிட்ட தான் எப்படி இருக்கும்? சஃபல்தா வெற்றி அவனிடம் அடிமையாக இருக்கும்.
இடைவிடாத முயற்சியை கொண்டவன், அதையே நோக்கமாக வைத்து நிரந்தரமாக உழைப்பவன் கிட்ட தான் சஃபல்தா வெற்றி அப்படிங்கிறது கேவல் ஒன்லி அவன்கிட்ட தான் தாசி கொத்திகை அவனுக்கு அடிமையாக இருக்கும் வெற்றி. ஜோ மனுஷ்ய ஹாத் பர் ஹாத் தர்கர் பைட்டே ரகத்தேகே, எந்த ஒரு மனிதன் கையை கட்டிக்கிட்டு உக்காந்துருக்கானோ, ஹாத்து பர் ஹாத் தர்கர் அப்படின்னா ஹோல்டு, ஓகேவா, தர்கர்னா ஹோல்டு, கை மேலே கை போட்டு கையை கட்டிட்டு உக்காந்துருக்கிறவன் அப்பனே ஆப்கோ தோக்கா தேத்தேகேம், அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். வே ஜீவன் கோ அசஃபல்தா கா தூஸ்ரா நாம் பனா லேத்தா ஹை, அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இன்னொரு பெயராக தன்னுடைய வாழ்க்கைக்கு என்னென்னு இன்னொரு பெயர் வச்சிருப்பான், அசஃபல்தா வெற்றி அடையாதவன் அப்படிங்கிற ஒரு பெயரை வைத்திருப்பான். ஆஜ் தக் மானவ் நே ஜோ பி விகாஸ் கியா ஹை வஹ் சப் பரிஷ்ரம் கி ஹி தேன் ஹை, இன்று வரையும் மனிதன் எப்பொழுதும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறான். அது எப்படி முடியுது? அது எல்லாமே பரிஷ்ரம் கீஹி தேன்கை, அது எல்லாமே உழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நன்கொடை ஆகும். உழைப்பு தான் வெற்றிக்கான கொடையை கொடுக்கின்றது. ஹார்ட் ஒர்க்கு செஞ்சால் தான் எப்பயும் முன்னேற முடியும். கேவல் ஷாரீரிக் பரிஷ்ரம் கி பரிஷ்ரம் நகேம், உடலால் உழைக்கிறது மட்டும் உழைப்பு கிடையாது நகேம், பல்கி அதற்கு பதிலாக புத்தி और विवेक द्वारा भी किया जाने वाला பரிஷ்ரம் ககலாத்தா ஹை, நம்முடைய நாலேஜ் நம்முடைய மூளையை பயன்படுத்தி அதன் மூலமாக செய்யக்கூடிய செயல்களும் கூட உழைப்பு அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறது. ஐசா பரிஷ்ரம் அதிக் மூல்யவான் ஹோத்தா ஹை, அது நம்ம உடலால் செய்யக்கூடிய உழைப்பை காட்டிலும் மிகவும் விலை மதிப்பற்றது ஆகும். மூல்யவான் அப்படின்னா ரொம்ப கிரேட்டானது, அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அதுக்கு ஆத்ம விஸ்வாஸ் பைதா ஹோத்தா ஹை, நமக்கு ஆத்ம விஸ்வாஸ் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படுகின்றது. மன்மேம் சாந்தி கொத்திகை, மனதில் அமைதி அப்படிங்கிறதும் ஏற்படுகின்றது. परिश्रम का उद्देश्य केवल अपने स्वार्थ के लिए न होकर परमार्थ के लिए होना चाहिए. இந்த உழைப்பு அதனுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்? உத்தேசம்னா நோக்கம், கேவல் ஒன்லி अपने स्वार्थ के लिए न होकर, நம்முடைய சுயநலத்திற்காக மட்டும் இல்லாமல், ந ஹோக்கர் இல்லாமல், பரமார்த்த கேலியே ஹோனா சாகியே, மற்றவர்களுக்காகவும் இருக்க வேண்டும், பொது நலத்திற்கும் இருக்க வேண்டும். பரமார்த்த ஸ்ரம் சேகி ராஷ்டிர और சமாஜ் கி உன்னதி ஹோ சக்தி ஹை, அதாவது பரமார்த்த பொது நலத்திற்காக செய்யக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது ராஷ்டிர நம்முடைய தேசியம் மற்றும் நம்முடைய சமுதாயம் உன்னதி ஹோ சக்தி ஹை முன்னேற்றம் அடைய முடிகின்றது. கர்மட் மனுஷ்ய சதைவ் காரியரத் ரகதா ஹை, கர்மட் மனுஷ்ய எப்பொழுதும் ஃபுல் கான்ஃபிடென்ட், கர்மட்னா ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய கடமையை செய்து கொண்டு இருக்கிறான். பரிஷ்ரம் கர்னே பர்பி யதி உசை சஃபல்தா பிராப்த நகிம் ஹோத்தி, நம்ம உழைத்த பிறகும் கூட, ஓகேவா, யதி ஒருவேளை உசை சஃபல்தா பிராப்த நகிம் ஹோத்தி, ஒருவேளை நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கப்பெறவில்லை என்றாலும், தோபி அதையும் கூட, வக சாகஸ் ததா தைரிய நகிம் கோத்தா, அவன் தன்னுடைய சாகசம் மற்றும் தன்னுடைய தைரியத்தை நகிம் கோத்தா இழப்பது கிடையாது. வக அப்பனே மன்மேம் சந்தோஷ் ரகதாகை, அவன் எப்பொழுதும் தன்னுடைய மனதில் சந்தோஷம் மகிழ்ச்சியை வைத்திருக்கின்றான். கீதா மேம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே கஹாகை, கீதையில் கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறாரு, கர்ம மேம் கி தும்காரா அதிகார்கை ஃபல் மேம் நகிம், என்ன சொல்லியிருக்காரு கீதையில் கிருஷ்ணர்? கடமையை செய், பலனை எதிர்பாராதே, உன்னுடைய கடமையை நீ கரெக்டாக செய்யி. इसलिए प्रत्येक मनुष्य को फल की इच्छा किए बिना ही परिश्रम करना चाहिए. அதனால் ஒவ்வொரு इसलिए प्रत्येक मनुष्य ஒவ்வொரு மனிதனும் மனுஷ்ய கோ ஃபல் கி இச்சா கியே பினா, நம்ம செய்த உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காமல் பரிஷ்ரம் கர்னா சாகியே உழைக்க வேண்டும். பலனை எதிர்பாராமல் செய்யக்கூடிய உழைப்பு முன்னேற்றத்தை தரும்.
मनुष्य को अपने जीवन के लक्ष्य की प्राप्ति के हेतु निरंतर परिश्रम करना चाहिए. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்காக எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். கதாச்சித் அசஃபல்தா பி ஆயேதோ, எதிர்பாராத விதமாக ஒருவேளை அசஃபல்தா தோல்வியும் கூட ஆயேதோ வந்தாலும் கூட உஸ்கா பி ஹஸ்தே ஹஸ்தே சாம்னா கர்னா சாகியே, அதையும் நாம் சிரித்து கொண்டே எதிர்கொள்ள வேண்டும். ऐसे धैर्यशील व्यक्तियों के लिए असफलता भी सफलता का संदेश लाती है. இது போன்று தைரியம் கொண்ட மனிதர்கள்தான் அசஃபல்தாபி தோல்வியையும் கூட வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும். तेनसिंग का उदाहरण इसका ज्वालंत प्रमाण है. तेनसिंग இதுக்கான எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் तेनसिंग. आज साहित्य, कला, विज्ञान तथा अन्य क्षेत्रों को अपने कार्यकलापों से सदा सदा के लिए जगमगाकर जो अपना नाम सदा के लिए अमर कर गए, अने उनके लिए परिश्रम की सफलता की कुंजी बनी. இன்றும் கூட மனிதர்கள் இலக்கியத்துறையில், கலைத்துறையில், விஞ்ஞானத்துறையில், அந்நிய கஷேத்திரம், அது மட்டும் இல்லாமல் வேறு அனைத்து டிபார்ட்மெண்ட்லேயும் அப்பனே காரியகலாப்பம், தன்னுடைய செயல்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக தன்னுடைய செயல்களை வெளிப்படுத்த முடியுமோ அந்த பெஸ்ட்டுக்கு சதா கேலியே எப்பொழுதும் ஜக்மகாக்கர் ஷைன் பண்ணுறதுக்காக, எப்பொழுதும் அவங்கவுங்க துறையில் நல்லா ஜொலிப்பதற்காக, அப்பனா நாம் சதா கேலியே தன்னுடைய பெயர் எப்பொழுதும் நிலைத்து நிற்பதற்காக, அமர் கர்கையே, அமர்னா அழியா புகழை பெறுவதற்காக, உன் கேலியே பரிஷ்டம் கி சஃபல்தா கி குஞ்சி பனி, அவர்களுக்காக உழைப்பு, அதுதான் வெற்றிக்கான சாவியாக அமைந்துள்ளது. कदाचित मनुष्य को प्रगति के पद पर अग्रसर होना है, दो परिश्रम के सिवा कोई रास्ता नहीं. எந்த ஒரு மனிதனும் பிரகதிக்கே பத்துப்பர், பிரகதி முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த பாதையில் அக்ரசர் ஹோனாகை முன்னேறி செல்ல வேண்டும். தோ பரிஷ்ரம் கே சிவா கோயி ராஸ்தா நகிம், அப்படி உழைக்கவில்லை, பரிஷ்ரம் கே சிவா இல்லாமல், உழைப்பில்லாமல் யாரும் பாதையை பெற இயலாது. ராஸ்தா நகிம், உழைக்கவில்லை என்றால் பாதை கிடையாது. अंततः हमें सच्चा परिश्रमी बनकर अपने देश की उन्नति में सक्रिय भाग लेना चाहिए. ஃபைனலாக இதில் ஹமேம் சச்சா பரிஷ்ரம், உண்மையான உழைப்பாளியாக ஆக வேண்டும். அப்படி தேஷ்கி உன்னதி மேம், நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்தில் சக்ரிய பாகலேனா ஆக்டிவாக, ஓகேவா, ஆக்டிவாக பங்கு கொள்ள வேண்டும். ராபர்ட் கோலியர் ககத்தேகம், ராபர்ட் கோலியர் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க, மனுஷக்கோ சர்வோத்தம மித்ர, மிக சிறந்த ஃப்ரெண்ட், நண்பன் யார்? உஸ்கி 10 உங்கிலியாங்கை, அவனுடைய 10 விரல்கள் ஆகும். ஒரு மனிதனின் சிறந்த நண்பன் அவனது 10 விரல்கள். अंततः हमें जीवन का एक एक श्रम परिश्रम करने में बिताना चाहिए. ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் பரிஷ்ரம் கர்ணேமே பித்தானாகை, உழைத்து நம்முடைய நேரத்தை கழிக்க வேண்டும். ஸ்ரம் மானவ் ஜீவன் கா சச்சா சௌந்தர்யகை, உழைப்பு தான் மனிதனினுடைய வாழ்க்கையின் உண்மையான அழகு ஆகும். 10 விரல்கள் தான் சிறந்த நண்பன் ஆவான். ஹார்ட் ஒர்க்கு செஞ்சால் ஃபெயிலியரையும் நம்ம சக்ஸஸாக ஆக்க முடியும். ஓகேவா, இது ரொம்ப ஈஸியான ஒரு எஸ்ஸே தான், புரிஞ்சிட்டு நம்ம எழுதலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.